கடவுளே உண்மையா துடைக்கிறாப்ப பிளேட்டுகளுக்கு என்ன வரலையோ அங்க காத்து சிஸ்டம் அன்னைக்கு ஓ குளிரோ எல்லாமே வரும். அப்போ சந்தோஷமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். இது என்ன உடுப்பு கிடக்காண்டு யாரு அப்பா அது ஏனண்டா வடிவ பாருண்டா இந்த காட்டுறேன்னு அந்த கீழ் பட்டமா தட்டு பண்றதுக்காக அப்படி எடுக்கான் விளங்குதா? We miss you, Nigambu girls. ஓகே. பேப்பரை கொண்டு எங்க வைக்கிறதா யோசிக்கிறேன். ஓண்ணா எனக்கு அது அந்த க்ரீமுக்கு சூப்பராக வேலை செய்யணும். அப்படியே கட்டிக்கி போட்டு எல்லாத்தையும் அதுதான் அந்த கண்ணாடியில் கொஞ்சம் பூசணும். ஏனண்டா இந்த கருவளையம் போடுறவன் கிடக்கு ரேஷனும் கெஸ் பண்ணிட்டு இருக்கலாம் கிடக்கு. இங்கே கோல் அடியலும் மெசேஜலும் தாங்கலாம் கிடக்கு. ஓ அப்படித்தான் சொல்லணும். சட்டி கொடுத்துட்டே கொடுத்துருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நாக்கினி. ஓகே, அதாவது வந்து நேற்றைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்களை கார் எடுத்துகிட்டு நேற்றைய வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் நாங்கள் யாழ்ப்பாணம் வழிக்குடப்புறம் அப்படின்னு சொல்லி. அதாவது வழிக்குடம்னு சொல்லிட்டு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா டைம் வந்து இருட்டிட்டு அப்போ வந்து அண்ணாவுமே வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தார், இப்போ என்ன செய்கிறீங்க இப்போ வழிக்கூட போகிறீங்களோண்டு. அப்போ நான் சொன்னோம்னு சொல்லி அப்போ அண்ணா சொன்னார், நைட்டில் வந்து ஓடுறது தானே, அப்போ தெரியாது நீ மட்டும் ஓடி போகிறது தெரியாத, ஏன் சும்மா நைட்டில் போகிறேன், போய் நீர்குழம்புல நின்றுட்டு நீங்கள் நாளை காலையில் வடிவ ஒழும்பி பகலில் போகலாம் தானே, அப்படின்னா நின்று போங்கன்னு சொல்லி. அப்போ நானும் சொல்லியிருந்தேன், சரி ஓகே ஏன் சும்மா தேவையில்லாமல் இப்போ போயிட்டு யாழ்ப்பாணத்தில் அவசர வேலைன்னு சொன்னால் கட்டாயம் போகத்தான் போகணும். அப்போ வேலை இல்லை தானே. அப்போ சொன்னோம் சரி அண்ணா அப்போ நாங்கள் நின்றுட்டு நாளைக்கே போகிறோம்னு சொல்லி இப்போ காலையில் ஒலிம்பி காலையில் வேலையாக போவோம்ட்டு பார்த்தா தெரியுது படுத்தா நித்திரை அப்படி நித்திரை லேட்டாக தொழும்புறதுக்கு. இப்போ வந்து 11:45 ஆகிட்டு டைம். இப்போ தான் நாங்கள் வந்து இங்கேருந்து வழிக்கூட போகிறோம். அந்த ஒரு வீடியோ தான் இந்த ஒரு காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது நாங்கள் இங்கேருந்து வழிக்கூட்டு போகிறதையும் இடையில் போகிற வழியில் ஏதாவது பம்பளா ரோட்டில் மறைச்சி கிரிச்சு நின்று ஆடி கீடியா தெம்பிளில் நீயல் குடிச்சு பிளேண்டியல் குடிச்சியா எப்படி தானே அப்படி ஒரு சில விஷயங்களை நாங்கள் காட்டிக்கொண்டு கடைசியாக வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் போயிட்டு கடைசியாக செல்லக்கிளியையும் ஒருக்கா சந்திச்சுட்டு அப்போ இந்த ஒரு வீடியோ வந்து முடிக்க போகிறோம். அப்போ வந்து இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் நெகம்பில் இருந்து யாழ்ப்பாணம் போகிற ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அண்ணா இல்லாமல் வீடியோ ஐயோ கோளுகளும் அப்படித்தான் போயிட்டாரா சத்தியம் போயிட்டாரா கடவுளி நம்ப முடியல அப்படி இப்படி நிறைய மெசேஜ். அது வந்து எல்லாமே வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லி தான் நாங்களுமே வந்து சொல்லலை. நாங்கள் என்ன சொல்லாட்டியும் அதை ஏதோ ஒரு வகையில் நாங்கள் வீடியோவாக காட்டுவோம். அது வந்து எல்லாருக்கும் தெரியும். கொஞ்ச நாள் போகலாம், மற்றும்படி ஒன்றும் மறைக்க மாட்டோம். எல்லாமே வந்து வரும். அப்போ எல்லாம் வந்து வரும். இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எல்லாமே வரும். அப்போ சந்தோஷமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். இது என்ன அதாவது சந்தோஷமாக தான் வரும் எங்களோட காணொலிகள் எல்லாம். உடுப்பு கிடக்காண்டு யாரு அப்பா இவன்டா டேய் உன்ட சொல்லிக்க நான் கழுவுடா நீ எங்கேயா கொண்டு போன ரோட்டை
அதான் கட்டை காட்டி சிரிக்காண்டா எனக்கு ஜட்டியெல்லாம் எங்களோட வீடியோ ஷாப்பிங் போனாடா உடுப்பு கடை ஷாப்பிங் போனால் முக்கியமான பகுதி வந்து ஜட்டி வீடியோ அதாண்டா இருக்கு. அதான் வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும் இல்லைங்களே. அப்படி நாங்கள் அதெல்லாம் பெருசாக எடுக்கிறோம். உனக்கு வந்து புதுசாக இருக்கிறதால நீ வந்து வெக்கத்தில் சிரிக்கா, நாங்கள் வெக்கப்பட மாட்டோம். அவ்வளோதான் விஷயம். இப்போ வந்து நாங்கள் ரூமில் இருந்து பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காரில் ஏற்றிட்டு ஜான்சன் அங்கேயோ சொந்தக்காரங்களோட வீட்டையும் போகணும்னு சொன்னீங்க. லேட்டாகும் இல்லை நீ போகிற நீ வந்து கொஞ்சம் நாங்கள் வராமல் நீங்கள் காரை கொண்டு போகுது இல்லை வேங்க நேற்று சொன்னாங்க தனியாக போகிறோம் நீங்கள் வரணும் இல்லை அதெல்லாம் கேன்சல். அப்போ ஜான்சன் சொந்தக்காரர்கள வீட்டையும் போய் அவங்களுக்கும் ஒருக்கா சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். இப்போ வந்து டைம் லேட்டான ஒரு காரணத்தால் வந்து நாங்கள் குயிக்காக விளைக்கிடுவோம். நாங்கள் இங்கேருந்து யாழ்ப்பாணம் போகிற வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைபர் வீடியோ பாருங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு வேலை சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு இது அடைசிலே கொண்டு வரல. இது அங்கே இது கிச்சனில் ஓடும் கிச்சனில் அந்த இது அதாவது அந்த இது என்ன அந்த சாப்பாடு அந்த சுடுகறி வாழையில் தூக்குறது உண்டுதா இல்லை உண்மையாவும் அது இதைத்தான் அந்த வெட்டலாட்டு 200 ரூபாய்க்கு அதை வாங்கினு சொல்லி. சரி அப்போ எல்லாமே வந்து ரெடி ஆகிதான் என்னடா எல்லாம் ரெடி தானே. சரி அப்போ வெளிக்கிடுவோம். வீடை கோடு என்னடா என்ன பண்ணுற வீடை கோடு எங்கள் நாடு. சரி ஓகே இப்போ வெளிக்கிடுவோம். இந்த ஃபைலோட கட்டாயம் போகிற மக்களே வந்து இந்த 3 பிளாக் கொண்டு போயிடுவோம். என்னன்னு சொன்னால் போகிற ரூம் வழி வந்து 1 பிளாக் 2 பிளாக் தான் இருக்கும். சில நேரம் வந்து இந்த ரவுண்ட் பிளாக் தான் ஃபுல்லாக கூட இருக்கும். அப்போ அதுக்காக நாங்கள் வந்து 3 பிளாக் பேக்கில் கொண்டு போட்டால் ஒரு சோழி. ஆனால் இந்த 3 பிளாக்ல வந்து 5 பிளாக் அடிக்கலாம்ன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அடிக்கலாம் 2 தான். ஏன்னா மிச்சம் அடிபட்டு போயிட்டு 3 இருக்குன்னு. சரி அப்போ சந்தோஷமான ஒரு பயணமாக இருக்கட்டும். கடவுளையும் வேண்டிக் கொண்டு ஃபோனர்ரா ஃபைல் எல்லாம் ஓகே தானே ஏன்னா அது நீ போடுறா கொஞ்சம் விலை கொடுத்து வாங்கினா காணும் வாட்டாக்கள். சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது பலம். விட்டுட்டு போகிறேன்டா இங்கே மருந்தெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஏதாவது விட்டுட்டு போனால் நாளை வசியத்துறோம் வந்து எடுத்துட்டு வா. என்னடா அதை விட வேங்க திருப்பி அதே மண்டையில் வாவான் அதை ஏன் மண்டையில் வாவான் முன் நெத்தியிலே இருக்கு. சரி அப்போ பாய் வாஷ்ரூம் பாய். இந்த இது எடுத்து வைங்கடா. தெரியும் தானே விலை 1600 உண்டு. உனக்கு தேவையாடா ஜான்சன் அது அவன்டெல்லாம் உண்டாம் போல என்ன நான் போட்டிங்கன்னா இது மூடி இல்லை இது ஜட்டியாருடா ஆறு பாரவுக்கு அடுத்து அடே எடுத்து மணந்து வரேன் அடினா காட்டுற மாதிரி 2000 தான் இருக்கிறா அவன்கிட்ட நான் போட போகிறேன். கடவுளே உங்களை பகுடி கதைகள் அந்த அங்கல்றேன். சரி ஓகே விளைக்கிடுவோம். சந்தோஷமான ஒரு பயணமாக இருக்கட்டும். இதில் தான் நாங்கள் நேற்று வந்து நைட் வந்து கரண்ட் இல்லாத டைமில் வந்து கதிரையை போட்டு காலத்துக்கு ஏதாவது ஓட்டுட்டேன். என்னன்னு சொன்னால் இங்கே ஒரு 2-3 மணி நேரம் கரண்ட் இல்லை போட என்னடா பயங்கர வைக்க உள்ளலாம். அந்த குரங்கு வாஞ்சி என்ன நினைக்கிறேன் ஒரு 5-6 மணி நேரம் கரண்ட் இல்லை நிகம்பு ஃபுல்லாகவே. அதாவது டவுன் ஏரியாவில் இருந்தேன். இந்த ஏரியா ஃபுல்லாக கரண்ட் இல்லை. உள்ள பயங்கர ஹீட். வெளியில் வந்துருந்தால் சொர்க்கண்டாப்பா கடவுளே. சரி ஏன்னா விளைக்கிடுவோம். எந்த செருப்பு கொண்டு மிஸ் பண்ணுறீங்களா இல்லை என்ன ஓ அதெல்லாம் நிப்படியாச்சு. சரியா ஓகே இந்த வீட்டிலிருந்து விடை வரும் இறுதி நாள். ஆனால் நின்று அவ்வளோ நாளும் ஒரு இதாண்டு இல்லைண்ணே நல்ல சந்தோஷமாக தான் நின்று வீடும் வந்து அமைஞ்சிட்டு நல்ல மாதிரி கரெக்டாக இந்த இடத்துலையும் நான் திரும்பவும் நன்றி சொல்கிறோம். அதாவது என்னடா நீ அதாவது உண்மையிலே திரும்பவும் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் நின்ற இந்த இவ்வளோ நாளும் எங்களுக்கு இந்த வீட்டு வசதி அதாவது நிற்கிறது தங்குறதுக்கு வசதியை ஏற்படுத்தி தந்த அந்த வீட்டுக்கார அக்காக்களுக்கும் வந்து பெரிய நன்றி சொல்கிறோமா. நன்றி சொல்லிட்டு விடைபெறுகிறோம். ஆனால் கௌசிக் பாய். ஹீமன் யோசிப்பான் பாய் தங்கம். வீடு செட் பண்ணி தந்த நான் எனக்கு ஒரு நன்றி சொல்லாமே அப்பா. சரி ஓகே ஸ்ரீதேவிக்குள்ளே ஏற்றுங்கடா சாமானே.
இல்லை சீட்டை வந்து சாய்ச்சிடும் அப்புறம் இடிக்கிறதுக்கு முதுகு உழைஞ்சி போய் கிடக்கும் அந்த சீட்டை கொஞ்சம் பின்னாடி சொல்லுங்க இல்லை இதெல்லாம் ஒரு பேக்கண்டு நீங்கள் கையில் தார வைக்க சொல்லி ஒரு சைடு தானே ஆக்கள் இருக்கு ஒரு சைடில் வைக்கலாம் சாமானில் இல்லைவா எவ்வளோ எவ்வளோ பேக் குழுமா அங்கே ஆமா ஓ வைப்போம் அங்கே சைடில் வைப்போம் ஒரு சைடு தானே ஆக்கள் இருக்கு அப்புறம் இது புக்ஸ் வேலை என்னடா அதனால வேலை அப்படியே கலட்டு கலண்டடாக்கா கலண்டு இருக்குது அது இது வந்து ரிட்டர்ன் இந்த எனக்குனது இப்போ கொண்டு போய் இது ஞாபகத்துக்கு நீங்கள் வைக்க வேண்டியது இல்லையே அங்கே இதுக்கு காருக்குன்ட்டு சொல்லி ஒரு ரூம் ஒன்று இருக்கு அங்கே இதில் என்னென்ன சாமான் பழுதாகுதோ அந்த சாமான்லாம் கொண்டு அதில் அந்த பொருத்தி வைக்கிறேன் கடைசி அது ஒரு மெமரிஸ் இருக்கு கொடுக்கக்குள்ள ஃபுல்லாக அறவிலே கொடுத்துடலாம் இது அந்த டயரை ஒழுங்கா போட்டோம் டயரை கீழே அப்படி தான் போய் வெஜ்ஜி போட்டு யோசிக்காத எவ்வளோ ஒரு இடம் எப்படியா அதை கொண்டு வா ஓகே சாரி ம் இருவார் நான் அந்த பேக்கு மறந்துட்டேன் நான் செஞ்சது யார் ரோட்டில் வர பேக்கு அதான் அடி சரியா என்ன போ வலிக்கூடும் இது பேப்பராங்க அங்கே போகிறோம் குப்பை வா அடையாதான் அது தெரியும் அது தெரியும் அவன் அப்படியே ரிவர்ஸில் போட்டு அங்கே ஃபோட்டோ எடுக்க போகிறான் அவன் வந்து என்ன சொல்கிறான் அவன் இன்டர்நேஷனல் டிரைவர்ரா அது ஏனண்டா வடிவ பாருண்டா என்ன காட்டுறேன் நீ அந்த கீழ் பட்டமா தட்டு பண்ணுறக்காக அப்படி எடுக்கான் விளங்குதா வெக்கமா இருக்குடா உண்ட கதையில டைட் பண்ணு சரி ஓகே அப்போ வலிக்கூட்டாச்சு இப்போ வந்து என்னென்னு சொன்னால் என்சன் சொந்தக்காராக்கள் யாரோ இங்கே இருக்கிறாங்களாம் அப்போ என்சன் வந்ததுக்கு போகல போல ஒருக்கா போய் சொந்தக்காரர் வீட்டை போகிறதுக்கு இன்னொரு சொந்தக்காரர்கிட்ட சாமான் வாங்கிட்டு போகிறோம் அட அப்படியோ அப்போண்டே 3 மணிக்கு தான் போகலாம் போல இருந்து சரியாப்பா பயப்படுவான் சரியாப்பா அங்கே ஒருக்கா போயிட்டு அவங்களையும் சந்திச்சுட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோமா கிட்ட வா விளங்காது கிட்ட வா இப்போ சொல்லு We miss you, Nigambu girls. ஓகே பார்த்தீங்களா முஸ்பாத்தியை பார்த்தீங்களா நெகம்பு கேர்ள்ஸை மிஸ் பண்ணுறானா ஐயோ ஐயோ ஏண்டா நீங்கள் எல்லாம் இப்படி இருக்கீங்க கடவுளே கடவுளே என்னன்னு சொல்லி தெரியல ஆனால் இவனுக்கு வந்து அந்த சிறைச்சாலைக்குள்ளே போன பிறகு வந்து அந்த மைலோ ஜோக்கெட்னாலே ஒரு தனி விருப்பம் என்னடா ஏன் அப்படியான ஏன் விலையும் குறைவு தானே ஓய் சரி ஏறுங்க நீ சரி போயிட்டு வாங்களா அப்புறம் சந்திப்பாம்மா வாங்க வந்தா அங்க வந்தா ஓ கூல் பண்ணி தான் துறப்பு தருவாங்க இருந்துட்டு போகலாம் சரி சரி ஓகே ஓகேங்க வாரமா பாரம்பரா பத்திரமா ஓம் ஓம் சரி ஓகே எதால நேரையா லொகேஷன் போடுவா ஓ பிறகு அங்கே நேற்றைய மாதிரி அங்கே போயிட்டு வரல பீச் அடிக்கி
அங்க போய் சேரணும் இல்ல. சரி சரி அண்ணா நிதானமா போங்க. Driver Vijay. கோல் பண்ண வந்தானே இவன் ஹியூமன் இவன் புழு வச்சோன்னா கொடுத்த வாசிக்கு மேலான அழுகுறான்டா விஜயண்டெல்லாம் சொல்லிட்டான் டிரைவர் கிள்ளிப்பட விஜய் பக்கத்துல இருந்து பார்த்தா அந்த டிரைவிங். அது என்னடா இன்னைக்கு நம்ம வடகுல போயிட்டு வரும்போது நீ ஓடணும் ஓட்டத்துக்கு சரி போயிட்டு வரேன். போட்டுங்களா லொகேஷன் சரியா நேரையா கவனமா ஜோசினியா போகணும் வேணா இப்ப ஓம் 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 வாகனங்கள் கூடிய டைம் தான். அதுதான் சரி சரி நேரா போய் ஆ திருப்புங்க. சரி Straight for the 400 kilometer. Turn left. In 30 minutes. சரி ஓகே அப்போ அதாவது வந்து இப்போ என் சண்டை இன்னும் ஒரு சொந்தக்காரர்கள்ட்ட வந்துட்டு ஏதோ சாமான் எடுத்துகிட்டு இப்போ முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம் வேணடா அங்கேயும் போயிட்டு டக்குன்ட்டு சொல்லிவிட்டு டக்குன்ட்டு போகிறோம் வேணே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்வு டைம் வந்து இப்போ 12:09 ஜெஃப்னால முடிஞ்சிருக்குமா? எஃப்னா டைம் இப்போ ஏர்லி மார்னிங்காக இருக்குண்ணா ஜெஃப்னால இப்போ 6:50 அம்மா குட் மார்னிங் போட்டுவா. ஆ விடியண்டு டைம். எங்களோட ஊர்ல வந்து விடியத்துல குட் மார்னிங் போடுறேன் நேற்று ஒரு கோல் ஒன்று வச்சாரு வேறு சரியா 1:25 கோலோ நேர்லையாடா அப்போ இடத்துலடா அது குட் மார்னிங் சொன்ன நீ கராச்சி அடியில் வச்சு கராச்சி அவனுக்கு கராச்சிக்கார அண்ணாக்கு அங்கல்ல இந்த பக்கம். இந்த பக்கம் வேண்டாங்க ரைட்டா லெஃப்டா அவனுக்கு தெரியாது ஆல்ரெடி வந்து திருப்பு சொல்றேன். இதண்டி ரெண்டு சொல்லுவேன். நீ தான் அப்ப கையை பார்த்து. நான் இதண்டுவேன் நீ சொல்கிற டியூனுக்கு ஏற்ற இதண்டுவேன் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அங்கே போயிட்டு நீ அதெல்லாம் காட்டணும் இல்லை தானே அப்போ போயிட்டு நீங்கள் வந்து டக்குண்டு சொல்லிட்டு வந்தீங்கன்னா நம்ம டக்குண்டு போகலாம் சரியா ஓ நான் டக்குன்னு தண்டுவேன். ஓ நீங்கள் இதாண்டி போட்டு டக்குண்டு வாங்க நம்ம அப்புறம் இதாண்டுவோம் அவசரப்படாம இதன்னா சரி வாங்க. சரி சரி ஓகே ஓகே அப்போ முடிச்சுட்டு அங்கே போகும்போது கண்டினியூ பண்ணுவோம்மா ஓகே பாய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா கோல் எடுக்கிறேன் என்னண்டு வாம்மா ஏன் சார் ஃபோன் கதையை கொஞ்சம் குறைங்க ஹலோ நிறுத்துடாப்பா ஹலோ இந்த இப்போ தானே நான் வலிக்கு விட்டு போயிட்டு இருக்கோம் ஜான்சன்டு சொந்தக்காரர்கள் யாரு சித்தப்பா யாரு வருத்தமாக ஆப்ரேஷன் செஞ்சு வந்து கிடந்தான்னு சொல்லி அப்போ அவங்கள பார்த்துட்டு இந்த வலிக்கூட்டம் எத்தனை மணி போய் இறங்குண்ணா நீங்கள் அங்கேயோ அங்கே நம்ம போக வேண்ட இடத்துக்கு கடும் குளிர் போலையா அம்மா என்ன ஒன்று இவன் பிடிச்சிதான் இருக்கான் போலடா என்னதையோ நான் இப்போ காலையில் ஒழும்பு கொஞ்சம் லேட் ஆகி 11:30 ஆயிடுது அப்போ ஒலிம்பி டக்குன்னு வழி விட்டுட்டு இவன் ஜென்சன் யார் சொந்தக்காரர்கள் ஏதோ ஆப்ரேஷன் செஞ்சு வந்தாமன்னு சொல்லி அப்போ அதற்கா போய் பார்த்துட்டு இந்த வழி கூட்டு போய்கிட்டு இருக்கோம் ஹீமன் பின்னுக்கு ஃபோன் கழிச்சுட்டு தான் கட் பண்ணி தான் இப்போ நல்ல சாப்பாடு இல்லை நீ கொஞ்ச நாள் நெகம்பு சாப்பாடு அது அங்கே வீட்டை கொண்டு கொடுக்க சொன்னான் அவன் சொல்லி அப்போ அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் பாய் அது அங்கே வீட்டான தானே இன்றைய மட்டும் தானே அதை போயிட்டு எடுப்போம் எத்தனை மணி போயிட்டு வராங்கண்ணா அப்போ என்ன மாதிரி குளிரும் குளிரும் ஒரு டைமுக்கு அடிக்கும்னு குளிர் லைட்டானே ரூம்ல என்ன பிரைஸ்ல போகுது ரூம் எடுக்கிற அதை காய்க்கு நீ ஒரு மனச்சாச்சு இல்லாம முதல் நாள் வந்து அதான் முழு நெல்லிக்காய் முழுசா கொடுக்கணும் கொஞ்சம் சுண்ணாமும் போட்டு கொடுக்கணும்
அப்பா சரியா பிடிக்கும். வேண்டு குடும்பம். ஓ இப்ப என்ன வேலை? இப்ப உனக்கும் புண்ணுகள் போட்டாண்டவன குளிக்கிறாங்க என்ன வேலை? எனக்கு புண் போட்டண்டாவில் ஒரே குளிப்பப்பா அவன் கடவுளே. ஓ 3 நேரம் குளிக்கான் ஒரு நாள் குறைஞ்சு. நடிச்சான் 1 மணிக்கெல்லாம் குளிக்க வலிக்கிட்டான் இப்போ. அதான் 2 மணிக்கு ஆன்லைன் கார்டு. அதுதான் குளிச்சுட்டு வந்து துறைக்கிற டைம் தான் ஆன்லைன் காட்டி. இல்லாட்டி ஃபுல்லாக ஆன்லைன் வர ஒரு இங்க வந்து பிள்ளைக்காக இறங்கிறப்ப வருத்தக்காக கொண்டு வந்தா இங்கே நான் துடைக்கிற சிஸ்டம் ஆகுறது. கடவுளே உண்மையா துடைக்கிறா அப்ப? எனக்கு வகுத்தகரை கொண்டு வந்துச்சு, பேப்பரை கொண்டு வந்து நின்றுட்டா இல்ல பேப்பரை கண்டோண்டி நின்று உண்மைதானா? சிக்கலையே அப்ப அது. அதான் இப்ப என்ன செய்யணும் யோசிக்கிறேன் பார்த்து இருந்து. நீ லீட்டர் போத்தல் எடுக்க வேண்டியதா? பேப்பரை கொண்டு எங்க வைக்கிறேன்னா யோசிக்கிறேன் நான் இப்ப. ஐயோ எனக்கு சி பிளேட்டுகளுக்கு என்ன வரலையோ அங்கே காத்து சிஸ்டம் ஒன்னேக்கன். பிளைட்டுக்குள்ள போய் என்ன செஞ்சேன்னா நான் பிளைட்டுக்கு போய் பாத்ரூம் போட்டு ஆ அந்த இதுக்கு தானே அந்த தண்ணி அமர்த்துறது. ஓ அது அமர்த்தோடப்போ சத்தங்கிட்டு நான் கதவை ஐயோ அது கட்டும் அப்படி யார் பயங்கரமா ஸ்பீட் அழுக்கும் வேணே. அப்படியே விழுக்கு ஒரு காலை விழுத்துற மாதிரி. கதவை திறந்து விட்டுட்டா நானே கதையை வந்து காத்து துள்ளு கொண்டுட்டாங்க. சி ஐயோ கொஞ்சம் போட்ட பெரிய புதுனவனாப்பா கடவுளே. அவன் கடிச்சிக்கலாம் வருவே அவன் பேப்பர் விளக்கம். இது பேப்பர் என்ன பேப்பர் ஒழுக்க வருது. பேப்பர் பிரச்சனை இல்ல துணைக்கத்தானே எனக்கு க்ளவுஸ் போடத்தாமான்னு போல அப்ப. இனி துடைச்சி போட்டு குளிக்கிறதுன்னு குளிராக இருக்கலாம். அதுதான் நீராப்ப நித்திர ஒன்று ரோட்ல. ஓண்ணா எனக்கு அது அந்த க்ரீமுக்கு சூப்பராக வேலை செய்யணே. அப்படியே கட்டிக்கி போட்டு எல்லாத்தையும். அதான் அந்த கண்ணாடியில் கொஞ்சம் பூசணும். ஏனண்டா இந்த கருவளையம் போடுற மாதிரி கிடக்கு. ஆத்து எப்படி ஜம்மிங்கல் பார்க்கலையே துள்ளி எல்லாம் காட்டி. அவனுக்கு கடைஞ்சிக்கல் ஆகிதானே அப்போ நம்மளோட தெரிஞ்சு அவனுக்கு தெரியுதான். நேரத்தோட உங்களுக்கு தெரியுதான். அவர் ஜாம வேண்டி தர சொன்னா என்னத்தை இல்லாம வேண்டி தருவான். இப்போ கடைஞ்சிக்கலப்பா நம்மளோடையும் சேர்ந்த அப்புறம் கடவுளை இப்போ பிடிக்கலாம இருக்கு ஆளை. இப்போ இதை குளோ காட்டை எடுத்து ஓ சாப்பாடு சரியா காலையில ஜோக கேட்டா குளோ காட்டை எடுத்து வாடான்னு சொல்ல விஷம் ஃப்ரூட் எடுத்து வரான்டா அப்போ. ஓ இவன் தான் கியூமன் ஒண்டு போடணும் ஒண்டு விடுக்கணும். அதுதான் அதுதானே என்னண்டா எங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறேன் இந்த வீடியோக்கள் போட்டால் பிரச்சனை நிறைய சனம் கெஸ் பண்ணிட்டு இருக்கலாம் கிடக்கு. இங்கே கோல் அடியலும் மெசேஜ்களும் தாங்கலாம் கிடக்கு. ஓ அப்படிதான் சொல்லணும். அப்படி கடிஞ்சிக்கலையா அப்பா? அதான் சரி. அதுதான்ப்பா இது கடும் கதை சிக்கலை. இது அவர் நினைச்சுப்பா நாங்க வீடியோல சொன்னானே நீங்க ஊருக்கு போயிட்டே அந்த லைனால வந்து யாரால்
ஓ உன்னால கட்டுவனால அந்த ஒழுங்கைக்குள்ளால வந்திக்கால் அது புடிவோடல் ஒழுங்கா. இங்க வலுக்குறாண்டா ஜலுகு வாய்க்கிறாரு ஒட்டே உண்டு. இந்த நாட்டுக்கு வரீங்க பார்க்கணும் அப்படின்னு வருவாடோ வருவாடோ இல்ல நீதான் காய்க்கிற பிள்ளையாமன்னு சொல்லி நான் புள்ளோட ஆக்கிறானோ இது என்ன கதை? அடடடடட, அந்த நம்ம ஜெயிலால வந்து சொன்னான் அவர் புள்ள உண்டு. அப்படித்தான் போல கொடுத்துறான்னு சொன்ன அவர் என்ன எப்படி கொடுத்துறோம் நாம கொடுத்துறோம் நாம ஏதோ சட்டி கொடுத்துட்டே கொடுத்துருக்கோம். அப்பா ஆனா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க கதைக்கலி இவன் சிரிச்சு முடியத்தான் காய்க்கிறோம். அவன் சிரிக்கிற எத்தமே நீங்க காய்க்கிறோன்னு பிள்ளைங்க இல்லடாப்பா. ஓண்டா சிரிடா கொஞ்சம் நீங்க போட தெரியாப்பா சொல்ல பயமா இருக்கு. அதே ஜோசிங்கள் வாம். ஓ கட்டாயப்பட்டோம் இந்த துட்டு வேலை என்ன சிரிப்பு சிரிக்கான் அப்பா. கதைக்கலாம இருக்கு ஒரு கதையும். வன்பட்டி வாக்குறன்னு சொன்னார்ல அவர். அளவாங்கல கிண்டி போட்டு தண்ணியெல்லாம் என்ன பூக்கண்டு அடிக்கிற தண்ணியெல்லாம் ஒன்றும் இல்லையோ. தண்ணி கூட தேவையில்ல 1 லிட்டர் ஆடும். சரி இது ஒன்றும் போட வேண்டாம் இது ஒன்றும் போட வேண்டாம். சரி சரியா ஓ பாய்க்கிங் போகல வர்றேன். அது அதான் இதுல போட்டுடுறேன் என் பட்டி. ஓமாடா அப்போ அந்த கொமாண்டு எல்லாம் சானா உசுப்பேத்து போலடா. அது அக்னி ஓமாம் ஹீமன் உண்டை காடு சொல்லும். முடிய வெட்டி தோண்டா மூக்க வெட்டி தோதியா. நீங்க பிளேட் ஏற முதல்ல ஒரு சலூன்ல போய் முடி வெட்டினேல் அத பார்த்து தாக்கி நேற்று ஒரே இதுல நின்று தானப்பா முடிவு வட்டி போட்டான் வட்டி போட்டான் போய். ஓ ஓ அதான் அதான் அதில் கொஞ்சம் சங்கிலி கொண்டு வேண்டதான் இருக்கு. சரியா வட்டி போட்டு வட்டி கொள்றான் வச்சுப்பான். ஓ ஐயோ அது இல்லைண்ணா இனிதான் சாப்பிடுவோம். அங்கே அது நம்மளோட தெரியுந்தேன் அந்த அந்த மண் சட்டி கடையில எதுவும் இருக்காண்டு தேடுறோம். நேரம் 1:1 நேரம் 1:1 மண் சட்டு கடை எதுவும் இருந்தா சாப்பிடுறதுகளுக்கு தான் இருக்கு. ஓ ஜாதுட்ட இஞ்சால அந்த
காட்டு ரோட்டுக்குள்ள வாகனங்கள் குறைவு தானே அப்ப நீ என்ன செய்யணும் அப்படி அவன் 100 ரூபா கொடுத்துட்டு நீ பஸ்ல ஓ அப்படிதான் நான் ஜிடிவி வாசின்னு பின்னுக்கு வந்தா வர போறேன் இவன் ஹியூமன்ட்ட ஆனமாடு ஒரு ரோட்ல விடுக்க போறேன் ஆனமோட ரோட்ல கொடுத்துட்டு 2 பேர் கொஞ்ச தூரம் ஓட விட்டு போட்டு பார்ப்போம் என்ன வாங்கிட்டு ஓட விட்டு ஓட பின்னா டிராக்டர் வந்தா அறுத்து போகும் அடே கவனமா போங்க அமௌண்ட் தெரிஞ்சுட்டாலே போயிட்டு சொல்லுங்க அப்படி வந்து வாங்கிட்டு வந்து சரி பேப்பர் பேஜே உண்டாலும் யோசிச்சுன்னு சரி ஓகேயா சரியண்ணா ஓகேயா பாய் போயிட்டு மேட்ச் போகிறேன் சரியா ஓகே பாய் இது அப்போ பேப்பர் பிரச்சனை கடைஞ்சிக்கலாம் போகல என்னடா நான் நம்பலடா அவங்க சொல்கிறவங்க தானே வெளியிலேருந்து வர ஒரு சில அவங்க சொல்கிறவங்க தானே இப்படி பேப்பராலாம் அது சேருன்னு சொல்லி ஆனால் ஆள்ற கதையை பார்த்தா உண்மை போலாம் இருக்கு என்ன பேப்பர் அது என்னன்றாப்பா அன்ட்ட கடவுளே நான் நினைக்கிறேன் என்ன தெரியுமாடா அவங்க பேப்பர்னு சொல்ல நான் நினைக்கிறேன் பெஸ்ட்டாக கழுவி போட்டு அதுக்கு பிறகுதான் பேப்பர் போட்டு துறைக்கிறேன்னு சொல்லி என்ன கோதாரிராப்பா அது வந்து ஏன்டா வெளிநாட்டுல பேப்பர் சொன்னா வெளிநாட்டுல வந்து வெள்ளைக்காரன் சாப்பிட்ற சாப்பாடுலாம் சூப்பரான சாப்பிடுவானே பானும் அந்த வண்டி சாப்பிடியான பீட்சா ஹேப்சான சாப்பிடுறோம் அவனுக்கு வந்து அந்த ஆட்டு புழுக்கையா போகும் அப்ப துறைக்கிறதுக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கும் அது நம்மளோட வண்டி தெரியாதா புது பாட்டி தானே அப்ப ஆக்களுக்கு வந்து புது பழக்கம் ஒன்றும் செஞ்சு கொள்ளையலாம் அதுதான் ஆக்கள் கஷ்டப்படுது போனதுக்கு ஆள் சாப்பாடுக்கு ஓகே வந்துருப்பேன் சாப்பாடு என்ன சங்கதி சாப்பாடுக்கு ஓகே வந்துருப்பேன் என்னண்டு தெரியாடா இருந்தும் ஐயோ ஆத்தே இந்த அதை விடடா இந்த ஆகமோசமேராப்பா இவர் வந்து பயங்கரமா நீட் பாக்குற ஆள் இவர் பேப்பரால துறைக்க விட்டா ஆள் போக மாட்டுது போல ஒழுங்கா பேப்பரால துறைக்கிற சிந்தனையிலே இருக்கும் ஆள் விளங்கலையோ கடவுளே அது வந்து செஞ்சு எடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னடா அப்படின்னு தண்ணி இல்லாம ஒன்று இல்லை அது செஞ்சு எடுக்கும் ஒரு சில இடங்கள்ல செஞ்சிருப்பாங்க ஒரு சில இடங்கள்ல இப்படி சிக்கலா இருக்கும் என்ன இல்லடாப்பா இப்படியா இடத்துக்கு போனா எல்லாத்தையும் எல்லாத்தையும் தாங்கத்தான் வேணும் அது ஒன்றும் செய்யலை என்னடா இப்போ அந்தந்த இடத்துக்கே தான் மாறத்தானே வேணும் இடத்துக்கு எதுவே நம்ம மாறிக்கொள்ளணும் ஆனால் இப்போ வந்து ஆள் மாற்றங்கள் கூட இல்லை இப்போ உள்ளேயும் போய் வந்ததால உள்ள இருந்த அந்த சிச்சுவேஷன்களே ஆள் தாங்கினது மாறினது அங்கேயே வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் அங்கத்தைய ஒரு இதுக்கு வந்தாச்சு அதே மாதிரி இப்போ வெளிநாடுனக்குள்ள அங்கத்தைய ஒரு நிலைமைக்கு வர மாறத்தான் இவன் டாக்டர் ஒன்றும் செய்யல மாறத்தான் வேணும் ஒன்றும் செய்யலை இப்போ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் இப்போ அண்ணாவோட காட்சியம் வந்து சந்தோஷம் நிறைய பேர் வந்து ஒரே வந்து மெசேஜ் போட்டுட்டு எனக்கு வந்து என்ன சொல்கிறேன் ஹோல் லிஸ்ட்டுக்குள்ளே போனாலே ஒவ்வொரு இடத்துல இருந்தும் மெசேஜ்கள் அண்ணா அங்கே போயிட்டாரா என்ன ஏன் காணலை இன்னும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே மெசேஜ் அப்போ அதுக்கான அப்டேட்டுகள் வந்து இப்போ அண்ணாவோட ஃபோன் காய்ச்சிருப்பேன் நான் அப்படி ஒரு 10-12 நிமிஷம் காய்ச்சிருப்பேன் நீங்கள் அப்போ பார்த்துருப்பீங்க பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் கொமெண்டும் பண்ணியிருந்தீங்க அண்ணா இல்லாமல் வீடியோ செய்கிறீங்க ஆனால் அண்ணாவும் ஒரு 2-3 நிமிஷத்துக்காச்சு அண்ணாவும் வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி அப்போ முடிஞ்சால் வந்து வீடியோக்கள் எடுக்கும்போது அண்ணாவோட கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் வந்து வீடியோ கால்லையாச்சும் கதைப்போம் என்ன அண்ணாவும் வந்து எங்களோட சேர்ந்து பயணிக்கிற மாதிரி ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் அண்ணாவோடையும் கோல் காய்ச்சி அட் பண்ணலாம் இப்போ வந்து கொஞ்ச நேரம் நல்ல பம்பலாக காய்ச்சிருந்தார் எனக்கு துறைக்கிற அதையே கேட்டோடனே அதோட ஆள் சொல்லி இருந்துச்சு பிளேட்டுக்குள்ளே போயிட்டு வாஷ்ரூம் போயிட்டு என்ன அந்த அங்கே வந்து இப்படி தான்டா பிளேட்டுக்குள்ளே வந்து தண்ணி சிஸ்டத்தை விட இது ஏர் தானே சுவிட்ச் அமர்த்தி விட்டா ஏர் இழுத்து எடுக்கும் சரியோ என்ன டொய்லெட் அதாவது பாத்ரூம் போனாடா சுவிட்ச் அமர்த்தி விட்டா இங்கே தண்ணி வடியாது ஏர் தான் உள்ள பிளேட்டுக்குள்ள ஏர் சிஸ்டம் இவர் அதை வந்து அந்த சவுண்டில் வந்து ஒரு நேரம் டோரை இதை திறந்து விட்டுதான்னு சொல்லி ஐயோ நல்ல ஜோக் அப்போ சரி அப்போ ஓகே அதாவது இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிகம்பு தாண்டி போயிட்டுருக்கோம் வேணே நிகம்பு தாண்டி இப்போ தான் போயிட்டுருக்கோம் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 1:17 இப்போ நாங்கள் வந்து ஒரு சாப்பாட்டு கடை ஒன்றுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் போயிட்டு எஃப்னா போயிட்டு கண்டினியூ பண்ணுவோமா ஓகே பாய்